செந்தில் பாலாஜி மீது பல வழக்குகள் வந்து நிலுவையில் உள்ளதை வந்து கொடுக்கக்கூடிய ப்ரெஷரில் திமுக விட்டு வெளியில வரையா ஜெயிலுக்கு உள்ள போறியா இவ்வளவுதான் ஆப்ஷன். The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். செந்தில் பாலாஜி தொடர்ச்சியாக அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய அழுத்தம் என்பதை தாண்டி ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணிடுவோம். செந்தில் பாலாஜி கூடிய விரைவில் ஜூலை மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதத்தில் வந்து அதிமுகவில் இணைவார். செந்தில் பாலாஜியை அடிக்கிற விதத்தில் அடிக்கும் பொழுது செந்தில் பாலாஜி வந்து டைரெக்டாக போய் பிஜேபியில் போய் சேர மாட்டார். பிஜேபியில் சேர்ந்தாக்கா அதுக்கப்புறம் அவருடைய கெரியரே போயிடணும் அவர் தெரியும். அளவுக்கு அதிகமான பணம் முறைகேடாக வந்து சேர்த்து வைத்திருக்கிறார். பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடிய பணம்லாம் இங்கே பதுக்கி வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி மீது பல வழக்குகள் வந்து நிலுவையில் உள்ளதை வந்து கொடுக்கக்கூடிய ப்ரெஷரில் திமுக விட்டு வெளியில் வரையா ஜெயிலுக்கு உள்ள போறியா இவ்வளோதான் ஆப்ஷன். இன்றைக்கு தன் மகனை விட மிக முக்கியமான நபர் யாருனாக்கா செந்தில் பாலாஜி தான் சொல்லி ஸ்டாலின் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. யூ ஹேவ் ஒன்லி ஒன் சாய்ஸ், எய்தர் சூஸ் ஏடிஎம்கே ஆர் ஜெயில் அப்படின்னும் பொழுது எங்கே போவாருன்னு நினைக்கிறீங்க? போயிடுவாரா சார்? 100% நடக்கும் பாருங்க. ஞானசேகரன் வந்து அவன் யாரோடலாம் பேசினா என்ன பண்ணான்னு 1 வருஷத்தோடைய தரவுகள் என்னிடம் இருக்கிறது. இது அஃபென்ஸ்னாரு. ஏன்னாக்கா ஒருத்தர் பேசக்கூடிய விஷயத்தை ரகசியமாக எடுப்பது என்பது நாளைக்கு உளவுத்துறை பேசுவதை எடுக்க முடியும், முதலமைச்சர் பேசுவதை எடுக்க முடியும், இராணுவம் பேசுவதை எடுக்க முடியும், பிரதமர் பேசுவதை எடுக்க முடியும் பொழுது இது தேசத்தை அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். அவரே சொல்கிறாரு இது அஃபென்ஸ்னு. இது வரைக்கும் ஒரு வழக்கு அவர் மீது பதிவு செய்யப்படலை. ஏன் பதிவு செய்யலை? எடப்பாடியிடம் கேள்வி கேட்டாங்க, சார் நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வைப்பீங்களா? இதுதான் கேட்கப்பட்ட கேள்வி. அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? திமுகவையும் பிஜேபியும் கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரே நபர் யாருன்னா விஜயா தான் இருக்கிறார். நீங்கள் விஜய்கிட்ட வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணம் கோடி கூட என்கிட்ட இருக்குது, சம்பாரித்து வச்சிருக்கிறேன், நாளைக்கு இடி அனுப்பும், ஐடி அனுப்பும், ஏன்டா எல்லாம் தெரிஞ்சுதானே கட்சிக்கே ஆரம்பிக்கிறாப்ல. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், ஒரு விஷயம் எல்லா இடங்களையும் பேசப்பட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி அப்படின்னு சொன்னாலே நிறைய விஷயங்கள் யோசிக்கிறது. ரொம்ப நாளாக ஜெயிலில் இருந்தார். நிறைய தடவை வந்துட்டு ஜாமீனுக்கு மனு கொடுத்து டயர்டாகி அப்புறமா தான் அவரை வெளியே விட்டாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்க போய் இப்போது மறுபடியும் செந்தில் பாலாஜி அவர்களோட வீட்டில் ரெய்டு, அவரோட நண்பர் வீட்டில் ரெய்டு, ஆஃபீஸில் ரெய்டு, டாஸ்மார்க்கிலும் ரெய்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. இது எதனால அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு சைடு பார்த்தா அண்ணாமலை அவர்களை கேள்வி கேட்டதுனால் இந்த விஷயம் நடந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புது. உங்களது கருத்து? தமிழ்நாட்டில் வந்து சமீப காலமாக தாடி பாலாஜியும் செந்தில் பாலாஜி தான் ஹைலைட்டாக போயிட்டு இருக்காங்கன்னும் பொழுது செந்தில் பாலாஜி தொடர்ச்சியாக அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய அழுத்தம் என்பதை தாண்டி ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணிடுவோம். செந்தில் பாலாஜி கூடிய விரைவில் ஜூலை மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதத்தில் வந்து அதிமுகவில் இணைவார். இல்லை, இது புது தகவலாக இருக்குது. இது உண்மையாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புது. 100% உண்மையாக இருக்கும். எப்படி சொல்கிறீங்க? எதை வச்சு சொல்கிறீங்க? அதுதான்மா, கிடைக்கப்பட்ட தகவல் அடிப்படையில் தான் சொல்கிறேன். அமைச்சர் பதவி விரைவில் ராஜினாமா பண்ணுவார். எம்எல்ஏ பதவி கிட்டத்தட்ட அவர் வந்து கட்சி மாறும் பொழுது அதாவே வந்து காலாவதி ஆகும். செந்தில் பாலாஜியை முழுக்க இன்றைக்கி வந்து டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னாக்கா, கொங்கு மண்டலத்தை முழுக்க யார் கையில் வைக்கணும். அதாவது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை 2ஆக பிரிக்கணும், அதில் வந்து கொங்கு தனியாக பிரிக்கணும்னு சொல்வது தான் பிஜேபியோட ஒரு அஜெண்டா. இன்றைக்கு பிஜேபிக்கு அதிமுகவை கிட்டத்தட்ட வந்து அவர்கள் வலையில் விழுக வைத்துட்டாங்க. அப்போது அதிமுக பிஜேபி அலைன்ஸ்ன்றது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம். இந்த இடத்துல வந்து இவர்களுக்கு கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கிற ஒரே நபர் யாருன்னா செந்தில் பாலாஜி மட்டும்தான். அப்போ செந்தில் பாலாஜியை அடிக்கிற விதத்தில் அடிக்கும் பொழுது செந்தில் பாலாஜி வந்து டைரெக்டாக போய் பிஜேபியில் போய் சேர மாட்டார். பிஜேபியில் சேர்ந்தாக்கா அதுக்கப்புறம் அவருடைய கெரியரே போயிடணும் அவர் தெரியும். ஆனால் ஏற்கனவே அதிமுகவில் பயணம் பெற்று ஜெயலலிதா அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்து அவருடைய நம்பிக்கை பெற்று ஜெயலலிதாவுக்கு அந்த ஒரு 5 பேர் இருப்பாங்க, ஐவர் அணின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் வந்து செந்தில் பாலாஜி மிக முக்கியமான இடத்துல இருந்தார். இப்போ அந்த செந்தில் பாலாஜி அவர்கள் மறுபடியும் கொங்கு மண்டலம் பிஜேபி அதிமுகவுடைய கோட்டையாக மாறுவதற்கு தடையாக இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி மீது நிலுவையில் உள்ள வழக்குகள் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டாஸ்மாக் நடக்கக்கூடிய இந்த ஊழல்லாம் சொல்லப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை வச்சு தான் இன்றைக்கு இவர் வீட்டில் ரைடு. இது ஏதோ பழைய வழக்குக்காக வந்த ரைடே கிடையாது. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது அந்த கிட்டத்தட்ட வந்து வேலை வாங்கி தருவதாக செந்தில் பாலாஜி ஏமாத்தினார்னு சொல்லி அந்த வழக்கு போய்கிட்டு இருக்கணுமோ அது தனி வழக்கு. இது தொடர்ச்சியாக அளவுக்கு அதிகமான பணம் முறைகேடாக வந்து சேர்த்து வைத்திருக்கிறார். பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடிய பணம்லாம் இங்கே பதுக்கி வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி மீது பல வழக்குகள் வந்து நிலுவையில் உள்ளதை வந்து கொடுக்கக்கூடிய ப்ரெஷரில் அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய ஆப்ஷன் வந்து 2 தான். இது எப்படி இருக்குது? 2 பேர் இருக்காமா? இது எப்படி சார் 2 ஆகும்? அதுதான். அப்போ நீ 2ல் 1 தொடுன்ற ஆப்ஷனே கிடையாது. ஒரே ஆப்ஷன் தான். ஒன்று, நீங்கள் வெளியில் வந்துடணும். திமுக விட்டுட்டு வெளியில் அவராகவே வெளியே போயிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. திமுக விட்டு வெளியில் வரையா ஜெயிலுக்கு உள்ளே போறியா இவ்வளோதான் ஆப்ஷன். ஸோ நீ 2ல் எதை சூஸ் பண்ண போகிறன்றதா. இதற்கு மேலேயும் செந்தில் பாலாஜி வந்து ஜெயிலுக்கு போய்
இன்னும் மறுபடியும் இன்னும் எத்தனை வருஷம் பிஜேபிக்கு அங்கே ரூலிங்கில் இருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு. அதை தாண்டி வந்து இந்த முறை வந்து அதிமுக ப்ளஸ் இந்த பக்கம் வந்து பிஜேபியோட அலையன்ஸ் ஃபார்ம் ஆனதுனால இது பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி. ஏன்னா அதிமுக, பிஜேபி, பாமக, கிட்டத்தட்ட தேமுதிக, அதுக்கப்புறம் ஐஜேகே போன்ற எல்லா கட்சிகள் இருக்கும் பொழுது ஒரு வலுவான ஒரு கூட்டணியாக இருக்கும் பொழுது இவர்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாலும் செந்தில் பாலாஜியை வெளியில் விடுவதற்கான வாய்ப்பில்லை என்னும் பொழுது உங்களுடைய கெரியர், பொலிட்டிக்கல் கெரியர் எல்லாமே போயிட்டு ஜெயிலே கடைசி வரைக்கும் இருப்பதை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்களா? இல்லை ஒன்றுமே இல்லை, திமுக விட்டு வெளியில் வந்துட்டு வேறு நீ பிஜேபிக்கு வந்தால் தான் உனக்கு பிரச்சனை, உனக்கு அது பெரிய உறுத்தலாக இருக்கும். அதிமுக பல இடத்துல நீ எங்கே பயணம் பண்ணி அதே இடத்திற்கு வாங்க. சசிகலாட்டிருந்து ஓபிஎஸ், டிடிவிலேருந்து எடப்பாடி வரைக்கும் நாங்கள் பேசிக்கிறோம். உனக்கு தேவையான எல்லாமே செஞ்சு கொடுக்க. உன்னோட வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்கிறதெல்லாம் காலாவதி ஆகிவிடும். நீங்கள் மீண்டும் அதிமுகவில் எந்த இடத்துல கம்பீரமாக இருந்தீர்களோ அந்த இடத்துல நீங்கள் இருக்கலாம். ஏன் இருக்கலாம்னாக்கா, செந்தில் பாலாஜி வேலைக்காரனை வந்து எந்த ஆளுமே வெளியில் விடுறதுக்கு விடவே மாட்டாங்க. இன்றைக்கு தன் மகனை விட மிக முக்கியமான நபர் யாருனாக்கா செந்தில் பாலாஜி தான் சொல்லி ஸ்டாலின் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு, பொது மேடைகளிலே பதிவு பண்ணியிருக்காருன்னு பொழுது, அப்போ செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த கட்சியெல்லாம் இருந்தாரோ அந்த கட்சியில் அவர் தான் கிங் மேக்கர். அவரை சார்ந்து எத்தனை தொகுதி கொடுக்குறீங்களோ அந்த தொகுதி இது வரைக்கும் தோற்றதாக வரலாறே கிடையாது. ஒரு பொலிட்டிக்கல் கேரியரில் ஒரு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நபர் வந்து எத்தனை தொகுதி அவர் கையில் நம்பி ஒப்படைச்சாலும் அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பெரிய எதிர்க்கட்சிகள் வந்தாலும் சரி கபலீகரம் செய்வது. அதிமுக இருந்தால் திமுகவுக்கு தண்ணி காட்டுறது, திமுகவிலேருந்து அதிமுகவுக்கு தண்ணி காட்டுறதுன்னும் பொழுது ஸோ அவருக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் தெரியும். அப்படின்றதுனாலையும் அவர் இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா ஜெயிலில் இருந்துக்கிட்டு 2024 எலெக்ஷனை வந்து ஜெயிக்க வச்சாருமா யாரை? எங்கள் கட்சி ஜோதிமணி வரைக்கும், புரியுதுங்களா? காங்கிரஸ் கட்சியில் இருக்க ஜோதிமணி வரைக்கும் பல நபர்களை சிபாரிசு செய்து ஜெயிக்க வைக்கக்கூடிய அவ்வளோ பெரிய ஆளுமை இருந்த நபரை இன்றைக்கு பிஜேபி விரும்புகிறது. கொங்கு மண்டலம் முழுக்க அதிமுக பிஜேபி கோட்டையாக மாறுவதற்கு எஸ்பி வேலுமணிக்கு அங்கே இடைஞ்சலாக இருக்கக்கூடிய ஒரே நபர் யாருன்னா செந்தில் பாலாஜி. ஸோ யூ ஹாவ் ஒன்லி ஒன் சாய்ஸ், எய்தர் சூஸ் ஏடிஎம்கே ஆர் ஜெயில். அப்படின்னும் பொழுது எங்கே போவாருன்னு நினைக்கிறீங்க? போயிடுவாரா சார்? 100% நடக்கும் பாருங்க. இன்றைக்கு நம்ம முன்னக்கூட்டியே பேசுகிறோம். நம்ம வந்து எப்பயுமே இந்த கமலஹாசன் அன்பே சிவம் படம் எடுத்த மாதிரி எல்லாத்தையும் முன்னாடியே பேசுகிறோம், அப்போ வேலை இருக்காதுன்ற மாதிரி. ஆனால் நிச்சயமாக செந்தில் பாலாஜிக்கு இதுதான் உங்களுக்கு சாய்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அந்த தகவல் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் என்ன முடிவெடுக்கிறதுக்கான ஒரு ப்ரீத்திங் டைம் என்னெல்லாம் வந்து இது வரைக்கும் உடனே மாறிட முடியாதுமா. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கி பல ஆயிரம் கோடி வச்சுருக்காங்க சேர்த்து. எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் அண்ணே நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரேன்னாக்கா சும்மா வர மாட்டார். அதெல்லாம் என்ன பண்ணணும், எங்கே செட்டில் பண்ணணும், ஏது பண்ணணும், எல்லா சில விஷயங்களும் செஞ்சுட்டு ரொம்ப நாசுக்காக ஜூன் ஜூலை மாதம் போல் நீங்கள் பாருங்கள். விரைவில் உங்களுக்கு தெரியும் அதிமுகவில் செந்தில் பாலாஜி இணைவார். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஒருவேளை அவர் அதிமுகவில் இணைஞ்சிட்டா டிஎம்கேல இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? டிஎம்கே இதுக்கு மேலே என்னம்மா பண்ண நினைக்கிறீங்க? டிஎம்கேவுடைய ஒட்டுமொத்த குடும்பியும் யார் கையில் இருக்குது? பிஜேபியோட கையில் இருக்குது. ஸோ என்ன பேசுகிறாங்கன்னா வந்து விஜய் அவர்கள் பாஜகவோட கள்ள தொடர்பு வச்சுருக்காரு, இல்லை செந்தமிழன் சீமான் அவர்கள் பாஜகவோட கள்ள தொடர்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா திமுக தான் வந்துட்டு பாஜகவோட வந்து தொடர்பு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறீங்க. எதை வச்சு சொல்கிறீங்க? திமுக அதிமுக 2 பேரும் வந்து பிஜேபியோடு இணக்கமாக செல்கிறார். அதான் நிதர்சனமான உண்மை. திமுக எதிர்ப்பதற்கான எந்த வழிவகையும் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் இல்லைம்மா, துரைமுருகனின் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. உடனே அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனார். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கேஷுவலாக வெளியில் வந்துட்டார். கிட்டத்தட்ட திமுக மீது, அமைச்சர் மீது இருக்கக்கூடிய எல்லா வழக்குகளும் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்த திட்ட வடிவம் பெற்றாலும் யாருக்கும் எந்த தண்டனையும் கிடைக்கல. எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி போய்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் ஞானசேகரன் வழக்கு கூட பூதாகரமாக போய் மறுபடியும் அவன் மீது 7 கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஜாஃபர் சாதிக்கோட வழக்கு வந்து மீண்டும் பூதாகரமாக இருக்குது. அமீருக்கு பணம் போட்டார்ன்ற விஷயம் வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. எல்லா வழக்குகளும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நெருக்கத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. இவர்கள் யாராவது எதிர்த்தாக்கா அந்த வழக்குகளுக்கான தீர்ப்புகள் விரைவில் வரும். அப்போ ஒவ்வொரு பயந்து அமைதியாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்களா? தொடர்ந்து அடங்கி தான் இருக்கிறாங்க. அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அதுக்கு ஒரே ஒரு சான்று அண்ணாமலை சொன்ன விஷயம்தான். ஞானசேகரன் வந்து அவன் யாரோடலாம் பேசினா என்ன பண்ணான்னு 1 வருஷத்துடைய தரவுகள் என்னிடம் இருக்கிறது. இது அஃபென்ஸ்னார். ஏன்னாக்கா ஒருத்தர் பேசக்கூடிய விஷயத்தை ரகசியமாக எடுப்பது என்பது நாளைக்கு உளவுத்துறை பேசுவதை எடுக்க முடியும், முதலமைச்சர் பேசுவதை எடுக்க முடியும், இராணுவம் பேசுவதை எடுக்க முடியும், பிரதமர் பேசுவதை எடுக்க முடியும் பொழுது இது தேசத்தை அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். அவரே சொல்கிறாரு இது அஃபென்ஸ்னு. இது வரைக்கும் ஒரு வழக்கு அவர் மீது பதிவு செய்யப்படலை. ஏன் பதிவு செய்யலை? எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் இது. திமுக ஒரு கேஸ் அண்ணாமலை மேலே போடுவதற்கு தொடர்நடுங்கி கிடக்கு. நேற்று நீ எல்லாம் பாருங்கள், தமிழிசையை கைது பண்ணி 1/2 மணி நேரம் தான் அதிகபட்சம். அண்ணாமலைக்கு அறிக்கை கொடுக்குறாரு, அடிக்கிற ரேட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் தமிழிசை வெளியில் வராங்க. எப்படியான திட்ட வடிவம் போயிட்டுருக்கு நீங்கள் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு அதிமுகவுடைய எஸ்பி வேலுமணியோட திருமணத்தில் வந்து அண்ணாமலை போகும்பொழுது முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் எல்லாமே சீனியர் மோஸ்ட் நபர், எம்எல்ஏ, கரண்ட் எம்எல்ஏ எல்லாமே ஒட்டுமொத்தமாக எந்திரிச்சு நிற்கிறாங்க. சார் அவங்க கூட்டணியில் இருந்தவங்க சார் ஒரு மரியாதைக்கு எந்திரிச்சு நிற்கலாம், வணக்கம் வைக்கலாம். அண்ணாமலை இருக்கிறதுலே சின்ன பையன்,
என்னை விட சின்ன பையன் அண்ணாமலை, புரியுதுங்களா? அண்ணாமலைனா ஒவ்வொரு முக்கியமான நபர்களுடைய சீனியர் மோஸ்ட் எம்எல்ஏ அவர்களை முதுகில் தட்டி கொடுக்குறாப்புல. பார்த்தீங்களா? சின்ன பசங்களை தட்டி கொடுக்குற மாதிரி தட்டி கொடுக்குறாப்புலம்மா. அப்போ எந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு மேலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தால் நீலாம் எனக்கு ஒன்றுமே இல்லைடா அப்படின்ற மாதிரி தட்டி கொடுக்க முடியும். அப்போது கிட்டத்தட்ட பிஜேபி 2 கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன் வசப்படுத்துவதற்கான எல்லா முயற்சியும் எடுத்துச்சு. இங்கே வந்து திமுகவை மிரட்டி வச்சிருக்கு, அவ்வளோதான். அதிமுகவை இணங்க வச்சிருக்கு. எடப்பாடிக்கே கொடுத்த ஒரே ஆப்ஷன் என்ன தெரியுமா? நீங்கள் கட்சி தலைவராக தொடர விரும்புகிறீங்களா, இல்லை எஸ்பி வேலுமணி கட்சி தலைவராக மாறட்டுமா? இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் ஆப்ஷன். எஸ்பினாக்கா சுப்பீரியர் பரவாக அவர் வந்துடுவார். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெறும் தொண்டனா மாறிட்டு ஒரு ப்ரீத்திங் டைம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வார்னிங் கொடுக்கப்பட்ட பொழுது எடப்பாடியிடம் கேள்வி கேட்டாங்க, சார் நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வைப்பீங்களா? இதுதான் கேட்கப்பட்ட கேள்வி. அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு திமுக தான் எதிரி, அதான் சொன்னார். திரும்ப 2வது வாட்டி கேட்கும்பொழுது அது 6 மாதத்துக்கு கழித்து பார்த்துக்கலாம். அப்போ இல்லவே இல்லைன்னு அவரால் சொல்ல முடியும் பொழுது இதுதான் யதார்த்தமான ஸ்ட்ராட்டஜி. அப்போ பிஜேபி தமிழ்நாட்டுக்குள் வருவதற்கான எல்லா வேலையும் செய்து விட்டார்கள். பொழுது திமுகவை எதுவும் பேசாது, அதிமுக இணங்கி போயிடுச்சு. ஆனால் திமுகவையும் பிஜேபியும் கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரே நபர் யாருன்னா விஜயா தான் இருக்கிறார். நீங்கள் விஜய்கிட்ட வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணம் கோடி என்கிட்ட இருக்குது, சம்பாரித்து வச்சிருக்கிறேன், நாளைக்கு இடி அனுப்பும், ஐடி அனுப்பும், ஏன்டா எல்லாம் தெரிஞ்சு தானே கட்சிக்கே ஆரம்பிக்கிறாப்புல, எல்லாம் தெரிஞ்சு தான் அரசியலுக்குள்ளே வராப்புல. நல்லா யோசிச்சு பாருங்கள். பலாயிரம் கோடி சம்பாதித்த ஒரு மனுஷர் சொஃபஸ்டிகேட்டடாக வச்சுட்டு ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைப்பாங்களா? இந்த மக்கள் இப்படி கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு இதான் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு சமகாலத்தில் வெளிப்படையாக பிஜேபியும் திமுக எதிரின்னு சொல்லிட்டு யாராவது கட்சி ஆரம்பிக்க முடியுமா? இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்பொழுது இவர் எப்படி அங்கே இருந்து கள்ளக்கூட்டணி வச்சுருக்க முடியும்? கிட்டத்தட்ட இளைஞர்கள், யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் தன் வசப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் நாளைக்கு வந்து இன்றைக்கு வந்து இவர்கள் திமுக பெரிய பிம்பமாக இருக்கலாம். ஆனால் திமுக, அதிமுக, பிஜேபிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க போவது விஜயாகத்தான் இருப்பார் எதிர்காலத்தில். பொழுது இந்த கூட்டணி எந்த அளவுக்கு நீங்கள் போக போகிறது நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், செந்தில் பாலாஜி விரைவில் அதிமுகவில் இணைவார். நன்றி சார், தொடர்ந்து பேசுகிறேன். நன்றிம்மா. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.